Taste the Daily. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் 62 பேர் உயிரிழந்த நிலையில் விடியா அரசை கண்டித்து இன்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே பதவி விலக வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 62ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் 33 பேரும், சேலம் அரசு மருத்துவமனையில் 18 பேரும், முண்டியம்பாக்கத்தில் 4வரும், ஜிப்மரில் 3வரும், தனியார் மருத்துவமனைகளில் 4வரும் பலி. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கையும் 266ஆக உயர்வு. விடியா ஆட்சியில் ஆட்சியர் சொன்ன பொய்யால் உயிருக்கு போராடும் சாமானிய மக்கள். கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்து புதைக்கப்பட்ட ஜெயமுருகனின் சடலம் நியூஸ் ஜே செய்தி எதிரொலியாக தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை. தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உயிரிழந்த ஜெயமுருகன் இறப்பை மூடி மறைத்த விடியா அரசின் நடவடிக்கை அம்பலம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த சிப்ஸ் கடை உரிமையாளர் கைது. மினரல் டர்பன்டைன் ஆயில் வாங்கிய நபரிடம் தனது ஜிஎஸ்டி எண்ணை கொடுத்து 7.5 சிக்கிய சிப்ஸ் கடை உரிமையாளர். தமிழகம் முழுவதும் 84 கிராமங்களில் 15,000 லிட்டர் சாராயம் பிடிபட்ட நிலையில் 808 பேர் கைது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் சிக்கிய சாராயமே இருண்ட ஆட்சிக்கு சாட்சி என மக்கள் விமர்சனம். கடந்த 3 நாட்களில் மட்டும் 15,000 லிட்டர் சாராயம் ஊழல்களை அழித்த விடியா போலீசார். 3 ஆண்டுகால ஆட்சியில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தது எத்தனை பேர் என மக்கள் கேள்வி. கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது பெருகிவிட்டதாக 6 மாதங்களுக்கு முன்பே விடியா அரசுக்கு தகவல் அளித்தும் வழக்கம் போல கோட்டை விட்டதாக அதிர்ச்சி தகவல். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு போதிய விழிப்புணர்வும் அவர்களின் மறுவாழ்வுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் மதிக்காத விடியா திமுக அரசு. கள்ளக்குறிச்சியில் மையம் தலைவரின் உளறலால் பெண்கள் ஆவேசம். மதுவை ஒழிக்க வேண்டும் என பெண்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அளவாக குடிக்கலாம் என பொறுப்பின்றி பரம குடிகாரர் கூறியதால் சர்ச்சை. மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்பதும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை. மத்திய நிதியமைச்சர் வலியுறுத்தல். 18வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்க உள்ள பிரதமர் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள். தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னனாக விளங்கிய கவியரசு கண்ணதாசனின் 98வது பிறந்தநாள் விழா இன்று. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கவிஞரின் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் ஏற்பாடுகள் தீவிரம். கள்ளக்குறிச்சி சாராய உயிரிழப்பு எதிரொலியாக கோவையில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் டாஸ்மாக் ஊழியர் உள்ளிட்ட 30 பேர் கைது. சட்டவிரோதமாக விற்பனைக்கு வைத்திருந்த 288 மது பாட்டில்கள் பறிமுதல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரியில் பூமியில் புதைக்கப்பட்ட ஊழல்களை எல்லாம் தோண்டி எடுத்து அழிப்பு. இத்தனை நாட்களாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது சாராயத்தை பேரல்களாக பிடிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு.
புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கள்ளச்சாராயம் அறிந்தவர்களுக்கு மருத்துவர்கள் தரும் நெருக்கடி. அதிக விலை கொண்ட மருந்து மாத்திரைகளை வெளியிலிருந்து வாங்கி வரச் சொல்வதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. யூடியூப் சேனல் நிர்வாகி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஜாமீன் வழங்காமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் விடியா அரசு எடுத்து வருவதாக தகவல். விருதுநகரில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக அதிமுக நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை. காவல்துறையின் அராஜகத்தை கண்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கு. திருவள்ளூர் மீஞ்சூர் அருகே மனைவியுடன் முறை தவறிய உறவில் இருந்ததை தட்டி கேட்ட கணவன் வெட்டி படுகொலை. வீட்டுக்குள் நண்பனாக நுழைந்து நயவஞ்சகனாக மாறியவர் செய்த வெறிச் செயல். நெய்வேலி சாலை சந்திப்பு மின்கம்பத்தின் மின்சார பெட்டியின் மீது தூங்கிய போதை ஆசாமி. ஆபத்தை உணராமல் அளப்பறையில் ஈடுபட்ட போதை ஆசாமியின் செயலால் மக்கள் அச்சம். தாம்பரம் அருகே குடிபோதையில் சாலையில் படுத்து உருண்டு அட்ராசிட்டி செய்த நபரை அப்புறப்படுத்த முயன்ற போலீசாரை தாக்கிய அவலம். விடியா திமுக ஆட்சியில் போலீசாருக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் மறியல். விடியா அரசின் மின் வாரிய அதிகாரிகளின் செயலற்ற நிர்வாகத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்த அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் பெட்ரோல் பங்கில் பணத்தை திருடிய கும்பல் சிக்கியது. விடியா திமுக ஆட்சியில் சர்வசாதாரணமாக திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புளியங்குடி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசின் தகர டப்பா பேருந்தால் பயணிகள் அவதி. விடியா ஆட்சியில் பழுதடைந்த அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிக்க அஞ்சும் மக்கள். ஆதரவற்ற பெண்களுக்கு மானியத்தில் கோழி குஞ்சுகள் என அதிமுக திட்டங்களை காப்பியடிக்கும் விடியா அரசு. விடியா திமுக அரசால் சுயமாக மக்களுக்கு எந்த திட்டங்களையும் கொண்டுவர தெரியாதா என மக்கள் கேள்வி. பள்ளிகள் தொடங்கிய பிறகு ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு பணியை தொடங்கும் விடியா அரசு. பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுப்பது தாமதமாக்கப்படலாம் என பொதுமக்கள் வேதனை. வடசென்னை அனல் மின் நிலைய கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுதால் 210 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. தமிழகத்தில் மேலும் மின்தடை ஏற்படும் அபாயம். தமிழகம் மற்றும் புதுவையில் ஜூன் 29 வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி.
வழக்கத்தை விட 129% அதிகமாக மழை பெய்தும் குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் இன்றி அவதியுறும் மக்கள். நீர்நிலைகளில் மராமத்து பணிகளை விடியா திமுக அரசு முறையாக மேற்கொள்ளாததால் குடிநீருக்கு தவிக்கும் தமிழக மக்கள். தலைவாசல் அருகே குடும்ப தகராறில் மின் வாரிய பணியாளரை இரும்பு கம்பியால் தாக்கிக் கொன்ற கொடூரம். கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்படும் மனைவி மகனிடம் போலீசார் தீவிர விசாரணை. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே தங்கும் விடுதியில் 17 வயது மாணவனுடன் தங்கியிருந்த தனியார் பள்ளி ஆசிரியை போக்சோவில் கைது. விருதுநகரிலிருந்து புதுச்சேரிக்கு பறந்து வந்து அறையெடுத்து தங்கிய ஆசிரியையால் பெற்றோர் அதிர்ச்சி. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நரசிம்மசுவாமி ஸ்ரீதேவி பூமிதேவியுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். 7ஆம் நாள் பிரம்மோற்சவ விழாவில் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நடந்து முடிந்த நீட் மறுதேர்வில் 48% மாணவர்கள் பங்கேற்கவில்லை. கருணை மதிப்பெண் பெற்ற 1563 பேரில் 813 பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாக தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் முறைகேடு செய்தால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம். கண்கட்ட பிறகு கண்ணாடி எதற்கு என கல்வியாளர்கள் கேள்வி. வாகனத்தின் ஆவணங்களை கேட்ட போக்குவரத்து போலீஸை தட்டி தூக்கி காரை இயக்கி அச்சுறுத்திய ஓட்டுநர். ஹரியானாவில் நடந்த பரபரப்பு வீடியோ வெளியீடு. திருமணமான 3வது மாதத்தில் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் மனைவியின் கழுத்தை நைலான் கயிற்றால் இறுக்கி கொலை செய்த சிஆர்பிஎஃப் வீரர் கைது. கொலை குற்றத்தை மறைத்து தற்கொலை நாடகமாட முயன்றது அம்பலம். அருணாச்சல பிரதேசத்தில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் பெருவெள்ளம். குடியிருப்புகள் சாலைகளை சூழ்ந்த காட்டாற்று வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. Papuna lame, Korea kaya Puyok, Kolonika School. அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா ஆற்றை கடந்து சென்ற யானை கூட்டம். ஆமை கூட்டம் போல நதியில் மிதந்து சென்ற யானைகள். தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான மகளிர் கிரிக்கெட் போட்டி 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்தியா.